வணக்கம். இன்றைய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கான பாடம் விசையும் இயக்கமும், அறிவியல் பருவம் 1, கிளாஸ் 6. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேகத்தின் அலகு ஆப்ஷன் இ மீட்டர் பெர் வினாடி. கீழ்கண்டவற்றுள் எது அலைவுரி இயக்கம்? ஆப்ஷன் இ அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஆ வேகம் தொலைவு பை காலம். கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள். கூற்று 1, கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை நிமிடம். கூற்று 2, கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை மணி. ஆப்ஷன் ஆ கூற்று 1 மட்டும் சரி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கத்திற்கு ஒரு உதாரணம் ஆகும். புவியீர்ப்பு விசை தொடா விசையாகும். மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கமாகும். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். சரியா அல்லது தவறா என எழுதுக. தவறாக இருப்பின் சரியான கூற்றை எழுதுக. மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கமாகும். சரி. அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும். சரி. மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன. தவறு. வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்கள் செயல்படும். தவறு. ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக. பந்தை உதைத்தல் தொடுவிசை, இலை கீழே விழுதல் தொடாவிசை, தொலைவு மீட்டர், வேகம் மீட்டர் பெர் வினாடி, சுழற்சி இயக்கம் பம்பரம் சுற்றுதல், அலைவு இயக்கம் தனி ஊசல். பொறுத்துக. முதல் படம் நேர்கோட்டு இயக்கம், இரண்டாவது படம் சுழற்சி இயக்கம், மூன்றாவது படம் அலைவு இயக்கம், நான்காவது படம் வட்ட இயக்கம், ஐந்தாவது படம் நேர்கோட்டு இயக்கமும் சுழற்சி இயக்கமும். சீரான வேகத்தில் காற்றினுள் செல்லும் ஒரு யானை கடக்கும் தொலைவு காலத்துடன் கொடுக்கப்பட்டுள்ளது. சீரான வேகத்தின் அடிப்படையில் கீழ்கண்ட அட்டவணையை பூர்த்தி செய்க. தொலைவு மீட்டர், காலம் வினாடி. தொலைவு 0, 4, 8, 12, 16, 20. காலம் 0, 2, 4, 6, 8, 10. அட்டவணையை பூர்த்தி செய்க. கால ஒழுங்கற்ற இயக்கம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாது. அலைவு இயக்கம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடைபெறும் இயக்கம். சுழற்சி இயக்கம் குறிப்பிட்ட அச்சை பற்றி சுழலும் இயக்கம். ஓரிரு வார்த்தையில் விடை எழுதுக. தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசை தொடா விசை. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் அலைவு இயக்கம். சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் செயற்கை நுண்ணறிவு. 6ஆம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.